கோயில்ல சாமிய பார்த்து விக்கி விக்கி அழுதுட்டு இருந்தாங்க சாரதம்மா. வர ஜனங்க எல்லாம் அவங்கள பாத்துக்கிட்டே போனாங்க. சாரதம்மா யார பத்தியும் கவலைப்படல. கடவுளுக்கிட்ட அவங்களோட கவலைய சொல்லிக்கிட்டாங்க. பக்கத்துல இருந்த பூசாரி அவங்களையே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. அம்மா, தாயே பகவதி, என்ன காப்பாத்துமா. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ இந்த ஜென்மத்துல இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்த மருமகங்க எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காப்பாத்துங்கம்மா, அவங்க கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்க. அம்மா சாரதம்மா, இந்த மாதிரி கோயிலுக்குள்ள வந்து அழுவுறது நல்லா இல்ல. வர ஜனங்க எல்லாம் உங்களையே பாத்துட்டு போறாங்க. இத பத்தி நீங்க கவலைப்படாமையே இப்படி அழுந்துகிட்டு இருக்கீங்க. நடு கோயில்ல நின்னுகிட்டு நீங்க இப்படி அழுவுறது பாக்குறதுக்கு நல்லா இல்ல. முதல்ல இங்கிருந்து கிளம்பி போங்க. இங்க பாருங்க பூசாரியா, என்னோட கஷ்டம் உங்களுக்கும் வரும். நீங்க அழுகும் போது நானும் இப்படிதான் சொல்லுவேன். என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஐயோ சாரதம்மா, நீங்க வீட்டுக்கு போய் உங்க மருமகங்களுக்கு சாபம் விடுங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. பூசாரி அப்படி சொன்னதுனால சாரதம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ரோட்ல வர வர துக்கத்துல அழுந்துகிட்டே வந்தாங்க. வீட்டு வாசப்படியில வந்து காலு வச்ச உடனே மருமகங்க 3 பேரும் அனாமிகா, அஞ்சலி, அவனி கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமையலற உன்னோட இது ஒண்ணு இல்ல. என்ன இந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியே போன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் இங்க இருந்து போக மாட்டேன். இதுல எனக்கும் உரிமை இருக்கு. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. பாருங்க, எனக்கும் சமைக்கணும், நேரமாகுது. முதல்ல அந்த கேஸ்ல என்ன சமைக்கிறீங்களோ அதை நிறுத்திட்டு எனக்கு அந்த கேஸ்ல சமைக்கிறதுக்கு டைம் செஞ்சு கொடுங்க. வாங்க இந்த பக்கம். என்ன, நீ பெரிய மருமகன்னு முதல்ல கேஸ உனக்கு கொடுக்கணுமா? எனக்கும் கேஸ்ல வேலை இருக்கு. எனக்கு குளிக்க தண்ணி வைக்கணும். இங்க பாருங்க, என் புருஷன் வந்தா பருப்பு சோறு வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருக்காக நான் பருப்பு சோறு செய்யணும். சும்மா வழி விடுங்க. நீங்க வந்த உடனே உங்களுக்கு என்ன வழி விடணுமா? இங்க பாரு, அந்த கேஸ் அடுப்ப எனக்கு கொடு. இல்லனா உன் பல்லெல்லாம் தட்டி எடுத்துருவேன். இந்த பக்கம் வா. என்னடி அடிக்குவியா? அடி பாக்கலாம். பல்ல என்ன தட்டி எடுப்பியா? எடு அப்படின்னு அஞ்சலி, அவனி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாரதம்மா வாசப்படியில நின்னுக்கிட்டு அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரே தடவை அவங்கள பார்த்து பார்த்து வாசப்படியிலேயே கத்த ஆரம்பிச்சாங்க. பக்கத்து வீட்டு பவித்ரா ஓடோடி வந்தா. உடனே மருமகங்க 3 பேரும் மாமியார பார்த்தாங்க. என்னம்மா, என்னாச்சு? ஏன் அப்படி கத்துனீங்க? தெரிஞ்சது தானே, எப்பவுமே எனக்கு ஒரே பிரச்சனை. இந்த தலைவலியில இருந்து முதல்ல வெளியே வாங்கம்மா. நீங்க எங்கேயாவது ஒரு அனாதாசிரமத்தை பாத்துக்குங்க. போய் அங்கேயே தங்கி இந்த தலைவலியில இருந்து வெளியே வந்து அங்கேயாவச்சு நிம்மதியா கஞ்சி குடிங்க. பார்த்த அஞ்சலி பவித்ராவை புடிச்சு அது இதுன்னு திட்ட ஆரம்பிச்சா. இங்க பாருடி, பக்கத்து வீட்டுக்காரி மாதிரியே இருக்கணுமே தவிர எங்க நடுவுல வரக்கூடாது. நான் ராட்சசி. இங்கேயே உன்னை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவேன். இங்க பாருடி அஞ்சலி, நான் பக்கத்து வீட்டுக்காரி. கொஞ்சம் மரியாதையா பேசினாதான் உனக்கும் திருப்பி மரியாதை கொடுப்பேன். உடனே அஞ்சலி பவித்ராவை அடிச்சுட்டா. அடிய வாங்கிக்கிட்டு பவித்ரா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. பவித்ரா போனதுக்கு அப்புறம் 3 மருமகங்க சாரதா கிட்ட வந்தாங்க. சாரதாவை பார்த்து, அத்தை, எப்பவுமே இவங்களேதான் கேஸ்ல சமையல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் போய் கேட்டா எனக்கு அடுப்பையே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எப்ப சமைக்கிறது, என்ன செய்யறதுன்னு புரியலனா வெளியே விறகு இருக்குல்ல, வேணும்னா வெளியே ஒரு அடுப்பு போட்டுக்கிட்டு சமைச்சுக்கோ. வெளியே வந்து சமையல் செஞ்சுக்கலாம்ல. எங்க கிட்ட என்ன எகுற? எப்ப பார்த்தாலும் அத்தை கிட்ட எங்க 2 பேரை பத்தி போட்டு குடுக்கறது தான் உன்னோட வேலையா? ஏன், உன்னை பார்த்தா இந்த வீட்டு மருமக மாதிரி தெரியல, சண்டைக்காரியா தெரியுது. அவ்வளவு நேரம் எதுவுமே பேசாம சைலண்டா இருந்த அனாமிகா, அவனி அப்படி சொன்ன உடனே கோவத்துல அவனி அஞ்சலிய புடிச்சு திட்ட ஆரம்பிச்சா. 3 பேரும் முடிய புடிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. உடனே சாரதம்மா, நில்லுங்கம்மா நில்லுங்க, இப்படி முடிய புடிச்சுக்கிட்டு அடிச்சுக்காதீங்க. ஊருக்குள்ள இருக்கிறவங்க பார்த்தா அசிங்கமாயிடும். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. ஊரு ஜனங்க பார்த்தா அசிங்கமாயிடும். சும்மா இருங்கம்மா. பிரச்சனைக்கு சரியான முடிவை சொல்லுங்க அத்தை. இந்த வீட்ல இருக்கிறது ஒரே ஒரு கேஸ். எல்லாரையும் சமையல் செய்யுங்கன்னு சொன்னா ஒரே நேரத்துல 3 பேரு எப்படி சமைக்கிறது? வேலை செய்யுங்கம்மா. யாருமே இந்த கேஸ்ல சமைக்காதீங்க. வெளியே எல்லாரும் ஒரு அடுப்ப பத்த வச்சு அங்க சமைச்சுக்குங்க. கிளம்புங்க கிளம்புங்க. யாருமே இனிமே இங்க நிக்காதீங்க. சாரதா சொன்ன உடனே மருமகங்க 3 பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்க 3 பேரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் சாரதம்மா ரூமுக்குள்ள போய் அழுக ஆரம்பிச்சாங்க. மறுநாள் எப்பவும் போல சாரதம்மா கோயிலுக்கு கிளம்பி போனாங்க. சாரதம்மாவை புரோகிதர் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஏங்கம்மா, உங்களை யார் இந்த கோயிலுக்கு வர சொன்னது? நான் தான் வர வேண்டான்னு சொன்னேனே. நீங்க வந்தது மட்டும் இல்லாம மருமகங்களையும் இங்க அனுப்பி வச்சீங்களா? இந்த மாதிரி கோயிலு உங்களுக்கு தேவையா? என்னங்க ஆச்சு? அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? கோயிலுனா ஜனங்க எதுக்காக வருவாங்க?
சாமி கும்பிட தான் வருவாங்க அப்படிதானே? ஆனா உங்க மருமகங்க கோயிலுக்கு வந்து முதல்ல என் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு ஒருத்தி சொன்னா. இப்படி சண்டை ஆரம்பிச்சுது. ஐயோ சுவாமி, எங்களை மன்னிச்சிடுங்க சுவாமி. சுவாமி, அந்த சண்டை இன்னும் அதிகமாகும். நீங்க போய் உங்க மாமியாரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. அவங்க சண்டையே நின்னுடும். சரிங்கம்மா. இப்படி பூசாரி மருமகங்கிட்ட போய் விஷயத்த சொன்னாங்க. இருந்தாலும் மருமகங்க பூசாரியோட பேச்ச கேட்கல. உடனே சாரதம்மாவே கிளம்பி போனாங்க. சாரதம்மாவை பார்த்து, இங்க பாருங்கத்த, நான் பணக்கார வீட்டுல இருந்து மருமகளா வந்தவ. அதனால என் பேர்ல தான் முதல்ல அர்ச்சனை செய்யணும். ஆனா இவளுங்க என்னன்னா என் பேர்ல அர்ச்சனை செய்யக்கூடாதுன்னு சொல்றாளுங்க. இங்க பாருமா, வீட்டுல போடுற சண்டை வீட்டோட போகணும். இந்த மாதிரி ரோட்டு வரிக்கெல்லாம் வரக்கூடாது. உங்க பிரச்சனையை தீக்க நான் இருக்கேன்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சாரதம்மா மருமகங்களை வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டாங்க. சாரதம்மா மருமகங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் மருமகங்களை பார்த்து, என்னங்கம்மா உங்களது ரகளை, எங்க போனாலும் சண்டைய ஆரம்பிக்கிறீங்களே, ஊருக்குள்ள 4 பேரு 4 விதமா பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க இப்படி சண்டை போடுறது என்னால தாங்க முடியல. நான் இன்னைக்கு நைட்டே உங்க புருஷங்க கிட்ட பேசுறேன் நானு. பாருங்கடி அம்மா, உங்ககிட்ட என்னால முடியல. இன்னைக்கு உங்க புருஷங்கிட்ட பேசியே ஆகுறேன் அப்படின்னு சாரதா சொன்ன உடனே மருமகங்க எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு பசங்களான ரமேஷ், அருண், வாசு 3 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. சாரதம்மா அழுக ஆரம்பிச்சாங்க. அம்மா அழுகாதீங்கம்மா, நீங்க அழுவுறத எங்களால பார்க்க முடியல. இங்க பாருங்கப்பா, என்னால அழுவாம இருக்க முடியல. உங்க பொண்டாட்டிங்கள நீங்க தான் கைக்குள்ள வச்சுக்கணும். அவங்க தொல்லைய என்னால தாங்கவே முடியல. ரொம்ப சண்டை போடுறாளுங்க. அம்மா நாங்க பேசுறோம், இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அம்மா இது உங்க வீடுமா, முதல்ல இந்த வீட்டை விட்டு அவளுங்கள வெளியே துரத்துறோம். இங்க பாருங்கப்பா, அந்த மாதிரி வேலையை மட்டும் செய்யாதீங்க. அது நம்ம குடும்பத்துக்கே மரியாதை பிரச்சனை அப்படின்னு சாரதம்மா சொன்ன உடனே அன்னைக்கு நைட்டு எல்லா ரூம்ல இருந்து சத்தம் அதிகமா வந்தது. மறுநாள் காலையிலேயே மருமகங்க 3 பேரும் சாரதாவோட முன்னாடி வந்து 3 பேரும் நின்னாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம். எந்த கஷ்டமும் வராத மாதிரி பத்திரமா பாத்துக்குவோம். உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் வரும்னு நான் யோசிக்கலமா, இப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சாரதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு நிம்மதியா கோயிலுக்கு கிளம்பி போனாங்க. பசங்க எல்லாருமே வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்படி சாரதம்மா கோயிலுக்கு கிளம்பி போகும்போது ரோட்ல பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு. என்னடா இந்த சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தா 3 மருமகங்க முடிய புடிச்சு இழுத்து இழுத்து அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாளுங்க. அவங்கள பார்த்த உடனே சாரதம்மா அவங்க கிட்ட போனாங்க. ஏமா அடிச்சுக்காதீங்கடி, என்னங்கடி ஆச்சு? இப்பதானடி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள சண்டையா? அத்தை, இவ என்ன பத்தி பக்கத்து வீட்டு பவித்ரா அக்கா கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா. என்ன பத்தி தப்பு தப்பா பேசினா நான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கணுமா அத்தை? ஏண்டி நீ உண்மையிலேயே வாயாடி? ஊர் சுத்துறவ, இது யாருக்குமே தெரியாதா என்ன? ஆமாங்கத்த, பெரிய மருமக அப்படின்னு தலைமையில தூக்கி வச்சு ஆடுறீங்களே, நீங்க எங்களை ஒரு மாதிரியும் பெரிய மருமகளை ஒரு மாதிரியும் தானே பாக்குறீங்க. நீங்க பண்றது மட்டும் சரியாத்த? இங்க பாருங்கடி, மறுபடியும் சொல்றேன், என்ன பத்தி தப்பா பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. அத்த இங்க பாருங்க, மறுபடியும் என்ன பத்தி தப்பா பேசுறாளுங்களே, எனக்கு இது பிடிக்காது. நான் இவளுங்கள சும்மா விட மாட்டேன். நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க. சாரதம்மா மருமகங்களோட சண்டைய நிறுத்த பாக்கும்போது அவங்க நிறுத்தாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து புரோகிதரு அந்த வழியா வந்தாங்க. வந்தவர் அவங்கள பாத்துக்கிட்டு நின்னாங்க. இங்க பாருங்கம்மா, நிம்மதி இல்லாத இடத்துல இருக்கவே கூடாது. இந்த உலகம் விசித்திரமானது. நம்ம நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா நிம்மதியா இருக்க விடாது. உங்க நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வயசுல நிம்மதி ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வயசுலயும் உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு புரோகிதரு சொன்ன உடனே சாரதம்மா யோசிக்க ஆரம்பிச்சு வீட்டுக்கு வந்து அவங்களோட துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. இருந்தாலும் மருமகங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சாரதம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்க. 3 பேரும் சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போனாங்க. அங்க ஒரு லெட்டர் இருந்தது. பெரிய மருமகளான அனாமிகா அந்த லெட்டரை எடுத்து படிச்சு பார்த்தா. மருமகங்களா, என் குடும்பம் அழகான கூட்டு குடும்பம்னு யோசிச்சேன். ஆனா அந்த குடும்பத்துல சண்டை நிக்கிறதே இல்ல. 4 பேரு என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசும்போது அதெல்லாம் காது கொடுத்து என்னால கேட்க முடியல. அதனாலதான் 4 பேரு முன்னாடி தலை தூக்கி நிமிர்ந்து நடக்க முடியாம இந்த வீட்டை விட்டு எல்லாரும் இருக்கும்போது அனாதையா போறேன். லெட்டர் எல்லாம் படிச்சு ஆனதுக்கு அப்புறம் மருமகங்க 3 பேரும் ஒருத்தர் மூஞ்ச பார்த்து ஒருத்தர் அழுந்தாங்க. மாமியாரான சாரதம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. வீட்டுக்கு பெரியவங்கள வீட்டை விட்டு போறாங்களே, அவங்கள தேட போனோம் அப்படின்னு 3 பேரும் 3 பக்கம் தேட போனாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.
அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் ஒரே வீட்டு மருமகள்கள். அவங்களுக்கு வீட்ல சும்மா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பழைய துணிகளை எல்லாம் கிழிச்சல் இருந்ததுன்னா அதை தைச்சு புதுசு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அனாமிகா மத்த மருமகள்கள் கிட்ட போய் இப்படி சொன்னா, இன்னைக்கு நான் என்ன பண்ண தெரியுமா? கிழிஞ்சு போன புடவை இருந்ததுல அதுல கர்டன்ஸ் தைச்சேன். நான் கூட திரிஞ்சு போன பாலை வச்சு பால்கோவா பண்ணிருக்கேன். இன்னைக்கு செய்யறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல, அதனால வீட்டு வேலையெல்லாம் செஞ்சேன். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வாசல்ல பெருசா சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அது என்னன்னு சொல்லி வந்து பார்த்தாங்க. பார்த்தா தன்னோட மாமியார் காய்கறி விக்கிற பொம்பளை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா பேசுறீங்க நீங்க? உள்ள இருக்கிற பூச்சி எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நானும் அந்த காயை உங்ககிட்ட எடுத்து கொடுத்தேன். நீங்க தானே போட்டி போட்டுக்கிட்டு பொறுக்கி எடுத்தீங்க. அப்புறம் இப்ப என்ன பழி சொல்றீங்க? சரிதான், நான் தான் எடுத்துட்டு போனேன். ஆனா இருக்கிற எல்லாம் பூச்சா இருந்தா? ஐயோ ஏம்மா, உங்க தெருவுக்கு வரவே பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன போர் நடக்க போகுதோன்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். நடந்துருச்சு காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. காய்கறிய ஒரு பக்கம் வித்துக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள சாரதாவை திட்டிட்டு போனாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த மருமகள்கள் எதுவுமே பேசாம நின்னாங்க. அப்போ சாரதா, வீட்ல 3 மருமகள்கள் இருக்கீங்க. உபயோககரமா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்றது மட்டும் இல்ல. இதோ இந்த மாதிரி ஏதாவது செஞ்சாதான் நல்லது அப்படின்னு அவங்க மேல கோபமா கத்திட்டு உள்ள போயிட்டாங்க. ஊர் மேல இருக்க கோவத்தை நம்ம மேல காட்டிட்டு போறாங்க. அவங்களோட கோவம் அந்த காய்கறி அம்மா மேல நம்ம மேல காட்டுறாங்க. எனக்கு என்னவோ அத்தையோட கோபத்துல கூட ஒரு அர்த்தம் இருக்குன்னு புரியுதுக்கா. உண்மைதான். இப்படி போற வரவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறத விட நம்ம கிட்டயே இடம் இருந்ததுன்னா அதுலயே காய்கறிய போடலாம்ல. நம்ம கிட்ட அதுக்கு தேவையான இடமும் இருக்குது இல்லையா? அதை இதுவரைக்கும் நம்ம யோசிக்கவே இல்ல பாரு. அத கேட்டதும் மத்த 2 பேரும் கூட ஆச்சரியமா, ஆமால இத நம்ம யோசிக்கவே இல்லையேன்னு சொன்னாங்க. சரி, இனிமே என்ன பண்றதுன்னு யோசிப்போம் அப்படின்னு 3 பேரும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு மறுநாள்ல இருந்து அவங்களோட இடம் எங்கெங்க இருக்கோ அங்க போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணாங்க. அத பார்த்து சாரதா, இவளுங்க இப்படி பண்ணா ஏதோ நல்ல வேலைதான் பார்க்க போறாளுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட 3 மகன்களும் வந்தாங்க. என்னம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு 3 மருமகள்களும் வேலை செய்யறாங்க. ஏதோ பெரிய வேலை பாக்குறாங்க போலயே. நம்மளை விட பெரிய வேலை தான் அவங்க செய்யறது. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அதான் நெசம். உங்க எல்லாரையும் விட அவளுங்க தான் நல்ல வேலை பாக்குறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க சாரதா. 3 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச பண்டங்களை போட ஆரம்பிச்சாங்க. அனாமிகா குக்கும்பர், வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டா. அவனி பாவக்காய், எலுமிச்சை பழம் போட்டா. அஞ்சலி முள்ளங்கி, கத்திரிக்காய் போட்டா. தினந்தோறும் 3 பேரும் அந்த இடத்துக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே 2 மாதங்கள் போச்சு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நிறைய காய்கறிகள் வந்தது. அத பார்த்து 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு மாசம் போனதுக்கு அப்புறமா 3 பேரும் அவங்களோட பண்டங்களை அறுவடை பண்ண நினைச்சாங்க. அனாமிகா அவளோட புருஷன் கிட்ட போனா, என்னங்க, நம்ம வீட்டுக்கு பின்னாடி நாங்க போட்ட செடியெல்லாம் நிறைய காய் கொடுத்திருக்குங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை பறிப்போம் வாங்க. அதுக்கு ரமேஷ் சரின்னு சொன்னான். 2 பேரும் சேர்ந்து காய்கறிகளை பறிச்சாங்க. அத பார்த்த அஞ்சலி தன்னோட மனசுல, அக்கா மாமா 2 பேரும் சேர்ந்து காய்கறிய பறிக்கிறாங்க, நானும் அவரோட சேர்ந்து இதையே பண்றோம் அப்படின்னு நினைச்சு தன்னோட கணவனை கூப்பிட்டுக்கிட்டு அவளோட தோட்டத்துக்கு போனா. அவங்க 2 பேரும் கூட காய்கறிகளை அறுவடை பண்ணாங்க. அத பார்த்த அவனி கூட தன்னோட கணவன் சுரேஷ் கிட்ட போனா. காய்கறிகளை பறிக்க வாங்கன்னு கூப்பிட்டா. சுரேஷ் சரின்னு சொன்னதுனால அவங்க 2 பேரும் கூட காய்கறிகளை அறுவடை பண்ணாங்க. இப்படி அவங்க எல்லாரும் அறுவடை பண்ணதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 மூட்டை வந்தது. அத பார்த்து அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க புருஷங்களே அத வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்த மாமியார், என்னது இதையெல்லாம் நீங்க வளர்த்த காய்கறியா? ஆச்சரியமா இருக்குதுடிமா, நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்ளோ காய்கறிகளை வளர்த்து எடுப்பீங்கன்னு. ஆமா, இவ்ளோ தரத்தை வச்சுட்டு என்ன பண்றது? அக்கம் பக்கத்துல வித்துரலாம் அத்த. ஒரு வாரத்துக்கு நமக்கு தேவையானதை நம்ம வச்சுக்கலாம், மிச்சத்தை வித்துரலாம் அத்த. சரி சரி, அப்ப அவங்க பொருளை வித்து பணத்தை எடுத்துட்டு வாங்க, நமக்கு தேவையானதை வச்சுட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதால அவங்களும் சரின்னு சொல்லி வீட்டு வாசல்லையே காய்கறி வியாபாரத்தை செஞ்சாங்க. அப்போ இருக்கிற ரேட்டை விட அதை விட கொஞ்சம் குறைவான ரேட்டுக்கு காய்கறிய வித்தாங்க. வாங்கம்மா வாங்க, எந்தவித செயற்கை எருவும் இல்லாத
இயற்கையா விளைவித்த காய்கறிகள், வந்து வாங்கிக்கிட்டு போங்க. ஒரு தடவை எங்களோட காய்கறிய வாங்கிட்டு போய் ஒரே ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, எங்க தோட்டத்துல விளைவிச்ச இயற்கையான ஆர்கானிக் காய்கறிகள் அப்படின்னு சத்தம் போட்டு எல்லா காய்கறிகளையும் விற்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் வித்து பணத்தையும் சம்பாரிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த பணத்தை கொண்டு போய் மாமியார் கையில கொடுத்தாங்க. சாரதா அந்த பணத்தை எண்ணி பார்த்தாங்க. அனாமிகா, நீ 200 ரூபாய் சம்பாரிச்சிருக்க. அஞ்சலி, நீ 250 ரூபாய் சம்பாரிச்சிருக்க. ஏமா அவனி, நீ 500 ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறம்மா. எல்லார விட புத்திசாலித்தனமா வித்திருக்க போல இருக்கே அப்படின்னு அவனிய அத்தை புகழ்ந்தாங்க. அத பார்த்த அனாமிகாவும் அஞ்சலியும் மூஞ்ச சிடுசிடுன்னு வச்சுக்கிட்டாங்க. அங்கிருந்து பக்கத்துல போய் பேசிக்கிட்டாங்க. பாத்தியா அஞ்சலி, நம்மளும் தானே கஷ்டப்பட்டோம், நம்மள அந்த அத்தை புகழவே இல்ல. கொஞ்சம் அதிக பணம் சம்பாரிச்சான்ட்டு அவளை மட்டும் தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஆமாக்கா, அத்தை இன்னைக்கு பேசின விதம் எனக்கு கூட சுத்தமா பிடிக்கல. இந்த தடவை நம்ம 2 பேரும் மட்டும் பண்டத்தை போடலாக்கா, அதிகமான அளவுல போடலாம். நம்ம அப்ப நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். அத்தை கிட்ட குடுப்போம். சரி போலாம் வா அப்படின்னு சொன்னா அனாமிகா. 2 மாசம் போனதுக்கு அப்புறம் அவங்க ஏற்கனவே போட்ட செடி எல்லாம் கருகி போனதுக்கு அப்புறம் புதுசா போடணும்னு நினைச்சாங்க. அஞ்சலி, மார்க்கெட்ல தக்காளி விலை அதிகமா இருக்கு. இப்ப நம்ம இத விளைவிச்சோம்னா 2 மாசத்துல நம்ம கைக்கு வரும். அப்போ மார்க்கெட்ல அதிகமா வித்தோம்னா அதிகமான பணமும் கிடைக்கும். ஆமாங்கா, இந்த தடவை மட்டும் நம்ம அத்தை கையில நல்ல பேரை வாங்கிரணும். அப்படி இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தத அவனே கேட்டுட்டா. 2 மாசம் கழிச்சு அதே விலையா இருக்கும். என்ன அறிவோ இவங்களுக்கு. இப்ப இருக்கிற விலை 2 மாசம் கழிச்சு இருக்காது. நான் இந்த தடவை புதினா போட போறேன்பா, பிரியாணி இருக்கிற வரைக்கும் லாபம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பண்டத்தை போட்டா. அவங்க 2 பேரும் தக்காளி பண்டத்தை போட்டாங்க. ஆனா அவனி புதினா கொத்தமல்லிய போட்டுட்டு இருந்தா. ஒரே மாசத்துல அத அறுவடை பண்ணி விற்கவும் ஆரம்பிச்சுட்டா. ஒரே மாசத்துல இருந்து விற்க ஆரம்பிச்சதுனால அவளுக்கு சீக்கிரமாவே பணம் அதிகமா கிடைச்சது. நீ உண்மையிலேயே அவங்கள விட புத்திசாலின்னு நிரூபிச்சிட்டம்மா. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வித்து பணத்தை ஆக்கறத விட நீ மாசம் மாசம் வித்து பணமாக்குறிய, உன் அறிவு இங்க யாருக்கு வரும்? இவளுங்க தக்காளி பழுக்க காத்திருக்காளுக அப்படின்னு அவங்கள திட்டிட்டு அவனைய புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி செஞ்சதால அஞ்சலி அனாமிகாக்கு கோவம் வந்தது. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. எதிர்பாராத விதமா தக்காளிக்கு விலை இன்னும் அதிகமானதுனால அஞ்சலியும் அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நினைச்சதை விட நமக்கு அதிகமான பணம் கிடைக்க போகுதுடி. இன்னும் 4 நாள்ல நம்ம பழங்களை எல்லாம் பறிச்சிடலாம். அட ஆமாக்கா, அவளை விட நம்ம அதிகமான லாபம் பார்க்க போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனி தன்னோட மனசுல, அத நான் நடக்கவே விட மாட்டேன், அத்தை உங்களை புகழவே விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சான். எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல அவனி மட்டும் செடிகளுக்கு கலப்படம் கலந்த மருந்து அடிச்சான். 2 நாள்ல எல்லா பண்டமும் அழுகிருச்சு. அத பார்த்த அனாமிகாவும் அஞ்சலியும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, ஒன்னும் புரியல. ஆமா சரி, இருக்கிறதையாவது பறிப்போம் வா, இது எல்லாத்தையும் குப்பையில தான் போடணும் அப்படின்னு சொல்லி மீதி தக்காளிய பறிச்சு வித்தாங்க. அதுல கூட கொஞ்சம் லாபம் கிடைச்சது. அந்த லாபத்தை கொண்டு வந்து அத்தை கையில கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ஆனாலும் அவனிய மிஞ்ச முடியலையே. உங்களால எதுவும் முடியாதுன்னு புரிஞ்சிருச்சுமா. உங்க 2 பேரை விட அவனே புத்திசாலி மருமகன்னு நிரூபிச்சுக்கிட்டான். இப்படி அவனிய புகழ்ந்து அவங்க 2 பேரையும் திட்டுறது அவங்களுக்கு பிடிக்கல. அவனே மனசுக்குள்ளாரியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ மாமியார், இப்படி இவங்களை திட்டணும்னு தானே செடிகள் எல்லாம் கொன்ன? என்ன பேசுறீங்க அத்தை? நான் என்ன பண்ண? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சரியான சமயத்துல உன்னை மாட்டி விடணும்னு நினைச்சேன். இப்ப கேள்வி கேக்குறேன், எதுக்குடி அப்படி பண்ண அப்படின்னு மாமியார் கோபமா கேட்டதும் நடந்த எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டா அவனி. அதை கேட்டு மத்த 2 பேரும் ஷாக் ஆனாங்க. அப்போ மாமியார் அவளை இன்னும் அதிகமா திட்டினாங்க. அப்போ அவனி எல்லாரையும் பார்த்து அழுதுகிட்டே கையெடுத்து மன்னிப்பு கேட்டா. அப்போ அனாமிகா, அத்தை உண்மைய சொல்ல போனா தப்பு எல்லார்கிட்டயும் தான் இருக்கு. நீங்க அவனியவே புகழ்ந்துட்டு இருக்கறத தாங்க முடியாம தான் நாங்க இப்படி பண்ணோம். நாங்க போட்டி போட்டதாலதான் அவனி இப்படி பண்ண வேண்டியதாயிருச்சு. எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க. இப்படி ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாங்க. இப்படி எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்ததுனால மாமியார் கூட, இங்க பாருங்க, நீங்கெல்லாம் ஒத்துமையா இருந்தாதான் பலமா இருக்க முடியும். நீங்க 3 பேரும் போட்டி போட்டா எதிரில இருக்கிறவங்க அத பலவீனமா நினைப்பாங்க. அதனால வீட்ல வெளிய எல்லா இடத்துலயும் ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருங்க அப்படின்னு மாமியார் சொன்னதும் சந்தோஷப்பட்டாங்க.
அன்னையில இருந்து அந்த மருமகள்கள் போட்டி பொறாம இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒத்துமையா சேர்ந்து முடிவெடுத்து விவசாயம் பண்ணி அதுல லாபத்தை அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.